நான் கத்தி நல்லா இருக்கியா? டெய்லியும் வர போற நல்லா ஜாலியா இருக்க போலக்குது. நீ கவர்மெண்ட் வேலைன்னு தான் பேரு, சம்பளமே பத்த மாட்டேங்குதுடா. நீ நானா கார் வாங்கிட்ட, வீடு கட்டிட்ட, எல்லாம் பண்ணிட்ட. அந்த பேரு வண்டி வாங்கறதுக்கு கூட காசு இல்லை எனக்கு. என்னப்பா பண்ண அதுக்கு? நான் லஞ்சம் வாங்கணுமா? எப்பா வேணவே வேணாம். சரி அதான் உன்னை காப்பாத்துது, என்ன அது காப்பாத்தாது. நான் வந்து நேர்மையாவே இருக்கிறேன். போ, உன்னை தேடி யாரும் வந்தாங்களே பார்க்கலையா? அதான் அங்க வந்தானே. என்ன பண்ணுறதுனே தெரியலையா? காலேஜ் வேறு சேரணும், காலேஜுக்கு வேறு சர்டிஃபிகேட்டில் பேர் வேறு மாற்றிக்குது, நம்ம பேர் மாற்றணும். என்ன பண்ணுறதுனே தெரில. நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கையில் போனால் மூச்சு கொடுத்துருவாரு. நம்ம போயிட்டு வரலாம். ஆட்டம் இரு. சார் வணக்கம் சார். சொல்லுப்பா, என்னப்பா வேணும்? சார் இதுமாரி காலேஜ் சேரணும் சார், சர்டிஃபிகேட்டில் வேறு யாரோ பேர் இருக்குது சார், என் பேரில் மாற்றணும் சார். காலேஜ் சேரணுமா? சர்டிஃபிகேட்டுனா பேர் மாற்றணும் அதானே? ஆமாம் சார். பேர் மாற்றணும்னா அந்த மூலையில் ஃபார்ம் இருக்குது, விற்பாங்க, ஒரு 200 ரூபாய் ஆகும். அதை வாங்கி நீ ஃபில் பண்ணி எப்படியோ ஒரு 2 வாரம் 1 மாசம் ஆகும்பா. 2 வாரம்லாம் சொல்லாதீங்க சார். நாளைக்கு போகணும் சார், நாளைக்கு காலேஜ் போகணும் சார். நான் நாளைக்குன்னா வராதேப்பா. நாளைக்கு சார் கொஞ்சம் எதனா பண்ணி விடுங்க சார் சீக்கிரமா. சரி, பக்கத்து ஆபீஸ் போ. எங்க சார்? பக்கத்துல சொல்லுங்க. வந்து கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பான். ஆமா, இது மாதிரி வேலை எல்லாம் பக்காவா செய்வான். நாளைக்கு தானே வேணும் உனக்கு, நாளைக்கே முச்சு குத்துருவான். போ. சரி சரி. என்ன கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எவ்வளோ பார்த்துலாம் சார். 200 முடியிறது, அங்க வந்து 2000 4000 ஆகும். நாளைக்கு போகணும் சார். நாளைக்குன்னா அப்ப நீ அவனே போய் பாரு, முச்சிருவான். சரி சரி சார், போயிட்டு வர சார். போயிட்டு வா போயிட்டு வா. சார் வணக்கம் சார். வணக்கம்பா. வணக்கம் சார். என்ன மேட்ரு? இதோ சார், இதோ காலேஜ் சேரணும் சார், சர்டிஃபிகேட்டில் வந்து வேற யார் பேரும் சேர்ந்துருக்கு சார், என் பேரை மாற்றணும் சார். உன் பேரில் மாற்றணுமா சார்? சரிப்பா, எனக்கு 2-3 வேலை இருக்குதுப்பா, நாளைக்கு வந்து பாரு சார். என்ன சார் கொஞ்சம் பண்ணி விடுங்க சார். ஏம்பா நாளைக்கு வந்து பாருப்பா, போப்பா சார் ப்ளீஸ் சார். என்ன சார் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி விட்டா நல்லா இருக்கும் சார். சரி, கொஞ்சம் செலவாகுமே, பரவாயில்லையா? பரவாயில்ல சார். சரி சரி விடு, சேர்லாம் போர்லாம் கூப்பிட்டு இருக்கதா, சரி பண்ணிக்கலாம். சரியா? சரிடா. என்னடா சேர்றானுங்கிறா? சார்ண்ணா சார்ண்ணா. பார்த்து பண்ணிக்கலாம் சொன்ன, வாடா போடான்னு கூப்பிட்டுங்கிறா. சார்ண்ணா. சரி பார்த்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 மணிக்கா வந்துரு, வச்சு கொடுத்துட்றேன். சரியா? சரிண்ணா. காசு எதனா ஜிபே பண்ணாம? காசு ஜிபே பண்ணி விட்டுரு, நாளைக்கு பண்ணிக்கலாம். சரிண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருங்களா? அப்பா என்ன நம்பி வந்துட்டுல, கைவிடப்படா. சரியா? நாளைக்கு பண்ணிக்கலாம். சரிண்ணா. நீ கொடுக்குற காசு எனக்கு இல்ல, மேலும் அதிகாரிகள்லாம் கொடுக்கணும், எனக்கு நினைச்சுக்க போற. ஓகேவா? ஓகேப்பா, நாளைக்கு வரண்ணா. ஓகே, பார்த்து பண்ணிக்கலாம். போ. சரிண்ணா. டேய், காசு வேறு பத்திலே என்ன தெரியலடா, கஸ்டமர் யாருமே வரமாட்டேன்றாங்க. காலிலேருந்து 2 தான் முச்சிக்கிறோம், என்ன பண்ணுறது தெரியல. இன்னும் அது நெக்ஸ்ட் யாருன்னா போன்றா பிடிக்கணும், என்ன பண்ணுறது தெரியலையே. டேய் 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 இருடா, அது ஏன் பையன்டா, அச்சிருக்கிட்டு போனா அவனா சொல்கிறேன் மகனே. சரி, எவ்வளோ? 5 லட்சம் ரூபாய். அவ்வளோடா ஆகும்? டேய் வானாடா, ரொம்ப பிடிச்ச பைக்குப்பா. டேய் நெட் கேஸ் எடுத்துக்கலாம்டா, டி உள்ள வேணாண்ணா, நெட் கேஸ் எடுத்துக்கலாம். சரியா? நாளைக்கு எடுத்துக்கலாம்ண்ணா. சரி வா. ஐயா ஐயா. வா வா வா. யாருப்பா? உள்ள வரலாம் ஐயா. வாப்பா. என்ன வேணும் உனக்கு? சார் லேண்டு மாற்றணும் சார், பேரு. லேண்டு மாற்றணுமா? ஆமாங்க சார். என்ன லேண்டு? அதுவா, புறம்போக்கு. புறம்போக்கு லேண்டா? ஏய் என்னடா சார், நீ புறம்போக்குன்றா? சார் சார் இருங்க சார், இருங்க சார். சார் புறம்போக்கு இடத்த பேர் மாற்றணும் சார். புறம்போக்கு இடமா? ஆமாங்க சார். சரி, இதெல்லாம் வச்சிருக்கியா? டாக்குமெண்ட் ஃபைல்லாம் வச்சிருக்கியா? இருக்கு சார். எல்லாம் கரெக்டா இருக்கா? சார். ஏண்டா முக்கியமான டாக்குமெண்ட் இல்லாம எப்படிடா நீ மாத்துவ? சார் அதுக்காக தான் சார் உங்ககிட்ட வந்துருக்கேன். அதுக்கு தான் வந்தியா? ஆமாங்க சார். இதெல்லாம் மாத்த முடியாதுடா, மாத்த மாட்டாங்கடா யாரும். சார் ஏதாச்சும் பண்றேன் சார். எதனா பண்றியா? என்ன பண்ணுவ? சார் நீங்க கேட்கறது தரேன் சார். ஏய் அதெல்லாம் இங்க வந்து நான் உனக்கு அதுதான் உனக்கு. அதுக்குன்னு சில பேர் இருக்கான் இந்த ஆபீஸ்ல, அங்கன போய் பாரு, எல்லாம் நடக்கும். அதுக்குன்னு வெள்ளை சட்டை போட்டுன்னு சுத்தின்னு இருக்கான் ஒருத்தன், பெரிய ஆள் மாதிரி. சரியா? நான் வந்து நேர்மையா நடக்கிறவன், எந்த கமிஷனும் வாங்க மாட்டேன், புரியுதா? இவனை அனுப்புறேன் நானு, இவன் வந்து கூட்டின்னு போவான். சரியா? அவனுக்கு போய் கார்த்தி ஆபீஸ் காட்டு போ. சரிங்க சார். ஃபைல் சார். சொல்லுதா? அப்படியா? சீர் கூட்டணும் போ.
சார் உள்ள வரணும் சார். பாப்பா என்ன மேட்ரு? சார் லேண்டு என் பேரில் மாற்றணும் சார். என்ன லேண்டுப்பா? பொறம்போக்கு நிலத்தில் இருக்குது சார். அப்படியா? எதாவது டாக்குமெண்ட்லாம் கூட? தாங்க சார். இதுதான் வந்து என்னடா பாதி கீஞ்சி போயிடுது. சார் ஐயோ ஐயோ, இது எப்படிடா மாற்ற முடியும்? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்துக்கிறியா? நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிறியா? ஆமாங்க சார். வேலை போயிடுன்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். அப்போது இதுவும் என்னால் பண்ண முடியாது. சார் 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 ப்ளீஸ் சார் ஏதாச்சும் பண்ணுங்க சார். வாய்ப்பே இல்லையாப்பா. சரி பாருங்க சார். என்ன பண்ணுறது? பண்ண முடியுமான்னு தெரில. நான் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன். சார் ஏதாச்சும் பண்ணுறேன் சார் நான். அப்படியா? சரி, நிறைய செலவாகுமே, என்ன பண்ணலாம்? சார் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல சார், எனக்கு லேண்டு வந்தால் போதும் சார். உனக்கு லேண்டு வந்தால் போதுமா? அப்பா எப்படி மாட்டினானே. சரி முடிச்சு கொடுத்துட்றேன். ஒரு 50,000 கொடுப்பா, அதிகமாக செலவாகும். பரவாயில்ல சார். பரவாயில்லையா? எனக்கு இல்லை, மேலதிகாரிலாம் கொடுக்கணும்ல, அதனால தான். சரியா? செலவாகும், பார்த்து பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே சார். சரியா? பார்த்து பண்ணிக்கலாம். போயிட்டு வந்தா அப்பா சொல்கிறா. பா ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வேணும்பா எனக்கு. ஐஃபோனா? ஆமாப்பா. டேய் அதெல்லாம் எதுக்குடா உனக்கு? வானாடா. பா வேணும்பா, எனக்கு தெரியாதுப்பா, வேணும்பா. டேய் இப்போ தானே பைக் எடுத்து கொடுத்தேன், அதெல்லாம் வேணாடா, சொல்கிறது கேளுடா. பரவாயில்லப்பா, எடுத்து கொடுப்பா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, எனக்கு தெரியாதுப்பா, நீ எடுத்து கொடுக்குற. என்னடா அவன் ஐஃபோன் கேட்டுங்கிறான்? ஐயோ டேய் சொல்கிறது கேளுடா, வானாடா. பா வேணும்பா, எனக்கு என்ன பண்ண? டேய் சரி சரி சரி, இருறா. என்னடா எவ்வளோடா இது? 1.5 லட்சம் ரூபா. அவ்வளோ தானடா. இந்தடா கார்டு, இந்தடா எடுத்துக்கடா, போடா. இந்தடா சரிப்பா. போடா. சார் உள்ள வரலாமா சார்? வாங்க மேடம், உட்காருங்க. சார் என்ன மேடம்? 10 வருஷமா நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன் சார். திடீர்னு கவர்மெண்ட் ரோடு போடணுன்னு கடையை இடிக்க சொல்றாங்க சார். சரி, அது நீங்க தான் சார் எப்படியாவது ரோடு எப்படியாவது மாத்தி போடணும். கவர்மெண்ட் கடை இடிக்க சொல்றாங்களா? சரி, எங்க டாக்குமெண்ட்லாம் கொடுங்க பார்க்கலாம். மேடம், இது வந்து எப்படி இருந்தாலும் ரோடு வந்து தான் ஆகணும், நீ கடை இடிச்சு தான் ஆகணும் மேடம். 10 வருஷமா நான் அங்கே தான் சார் கடை வச்சிருக்கேன். திடீர்னு இடிக்க சொன்னா எப்படி சார்? மேடம், நீங்க இடிச்சாதான் மேடம் ரோடே போட முடியும். ஏன்னா நீங்க அந்த காலத்துல கட்டுனதுனால கணக்கு இல்லாம கட்டிட்டீங்க. இருந்தாலும் நீங்க ரோடு வரதுனால கடை இடிச்சு தான் ஆகணும். சார் இடிச்சா எனக்கு தான் சார் நஷ்டம். நான் எவ்வளோ வேணாலும் தரேன் சார், எப்படியாவது பண்ணி கொடுங்க சார். உங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுப்பாங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? சார் அதுக்கு பதிலாக நான் அங்கேயே கடை வச்சுட்டு போயிடுவேனே சார். அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நீங்க இடிச்சுதான் மேடம் ஆகணும். நல்லா எதுவும் பண்ண முடியாது மேடம். எவ்வளோ வேணாலும் தரேன் சார், கமிஷன் ஏதாவது கூட. மேடம், நான் இங்க பாருங்க, நான்லாம் லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன், நேர்மையான ஆளு. சரியா? அதுக்குன்னு ஆபீஸ்ல இருக்காங்க, இவன் வந்து கூட்டின்னு போவான். வேணா அவளை போய் பாருங்க, உங்களுக்கு வேணா வேலை முடியும். ஏய், அந்த அக்காவை கூட்டின்னு போய் கார்த்திக். சரி ஓகே சார். உடனே கேஸா? சீர் வர சொல்கிற, போடா அவங்கள. சார் உள்ள வரலாமா சார்? வாங்க மேடம், உட்காருங்க. சார் ஒரு சூப்பர் மார்க்கெட் 10 வருஷமா வச்சிருக்கேன். சரிங்க மேடம். திடீர்னு கவர்மெண்ட் ரோடு போடணும் நான் இடிக்க சொல்றாங்க சார், ஏதாவது பண்ணுங்க சார். அப்படியே பிரச்சனை காமிங்க மேடம். இது ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கீங்க பொழுது. ஆமாம் சார். பண்ண முடியுதுன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார். இது வந்து பண்ண முடியுமான்னு தெரியல மேடம். சார் அப்படியே ரோடை கொஞ்சம் பெண்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மேடம் என்ன மேடம் நீங்கள் வாயிலே சொல்லிடுறீங்க பெண்டு போடுங்கன்னு? அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ ரிஸ்க்கான வேலை அது? எவ்வளோ செலவாகும் தெரியுமா? எவ்வளோ வேணாலும் தரேன் சார். அப்படியா? ஓஹோ, நீங்கள் அந்த மாதிரி ஆளா? சரிங்க மேடம், இன்னும் ஒரு 2 லட்சம் ஆகும் மேடம். சார் அவ்வளோ கேட்குறீங்க சார்? மேடம் இது எங்கே போனாலும் பண்ணவே மாட்டாங்க, நம்ம கிட்ட வந்தால் மட்டும் தான் முடியும். சரியா? சரி ஓகே சார். எனக்கு இல்லை மேடம், மேல் அதிகாரிகள்லாம் கொடுக்கணும்ல. எனக்கு என்ன தப்பாக நினச்சிக்க போகிறீங்க? சரி ஓகே சார். வேறு எங்கன்னா பண்ணுறதானே போய் பண்ணிக்கோங்க. இல்லை சார், நீங்களே பண்ணிட்டாங்க சார். சரிங்க மேடம், 2 லட்சம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் சார். ஓகே, அப்போது நம்ம நம்பி வந்தால் முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துடுறீங்களா? செக்கா கேஷா சார்? மேடம் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஓகே. ஓகே சார். ஓகே மேடம், பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. டாக்குமெண்ட் சார்? ஓகே மேடம், போயிட்டு வாப்பா. அப்பா என்னப்பா? நான் ஃப்ரெண்ட்ஸோட கோவா ட்ரிப் போறேன்ப்பா. கோவா? டேய் எதுக்குடா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்கப்பா, நானும் போறேன்பா. டேய் வாடாடா. பா எனக்கு தெரியாது, எனக்கு 50,000 ரூபாய் வேணும், நான் போவேன். என்னடா 50,000 கேட்டுக்கிற, 5 ரூபாய் கேட்குற மாதிரி? தெரியாது, எனக்கு வேணும். இருறா. என்னடா இவனால என்ன கடங்காரனா உங்களுக்கு தடா? அமுச்சு விட்டா விட்றா. சரி அமுச்சு விட்டுண்ணா. சரி என்ன பண்ணுது? டேய் பார்த்து போயிட்டு பத்திரமா போயிடுறியா? சரிப்பா. சரி அக்கௌண்ட்ல அமுச்சு விட்றேன் 1 லட்ச ரூபா, பார்த்து பத்திரமா செலவு பண்ணுறா. ஐயோ என்னடா அவன்
கார் வர கேட்டுங்க, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. வேற எதுனா ஃபோன் பண்ணு, போயிட்டு வா பத்திரம்டா. சரிடா. என்ன கார்த்தி ஒரு மாதிரி நடந்து வர? என்ன ஆச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தெரிதா என்ன? டேய் என் நிலைமையில ஏன்டா கேட்குற? ஆ சொத்துக்கு ஆசைப்பட்டு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்ன ஆச்சு? நடு ரோட்டில் நின்றுக்கிறேன்டா இப்போ. நான் அப்பூத்துலேருந்து லஞ்சம் வாங்கினேன். லஞ்சம் வாங்கினாவே இப்படி தான்டா. நான் தான் சொன்னேனே, கேட்டியா நீ? நீ கூட சொல்லிடல. ஆ நான் உன் பேச்சு கேட்காம இந்த மாதிரி நின்றுக்கிறேன்டா நிலைமையில. இனிமேட்டு என் வாழ்க்கையில் சொத்துக்கு ஆசையே பட மாட்டேன்டா. ஆ டேய் நீ எப்படிடா இருக்கிறா? நான் நல்லா இருக்கேனே. டேய் நீ வீடு கட்டினேன். ஆமாடா, அங்கே ஒரு வீடு இருக்குது உந்தாது. ஆமா எந்ததான்? இங்கே ஒரு வீடு இருக்குது அது. அதுவும் எந்ததான்? டேய் பரவாயில்லடா. உன்னை கூப்பிடலான்னு பார்த்தேன், நீ தான் கான்டாக்ட்லேயே இல்லையே. நான் எங்கடா, நான் பல வருஷமா நான் நடு ரோட்டில் தான்டா இருக்கிறேன். சரி சரி, இனிமேல் லஞ்சம்லாம் வாங்காது. டேய் இனிமேட்டு என் வாழ்க்கையில் லஞ்சமே எதிர்பார்க்க மாட்டேன். ஆ சாப்பாடு கூட வெயில்றா, என்ன பண்ணுறது தெரியலடா. சரி வா, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட. சரிடா வாடா. சரிடா. இந்த நாடகத்தின் மூலம் நாங்கள் தெரிவிக்கிற கருத்து என்னென்னா, தன்னுடைய வேதத்தில் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகளில், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாசிக்கிறோம். அதுபோல தான் கிளாடிஸ் ராஜம் லஞ்சம்லாம் வாங்காமல் நேர்மையான முறையில் உழைச்சி சம்பாரிச்சாரு. அதனால் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆனால் கார்த்தி வேதத்தில் பரிதானம் வாங்காது இருப்பாயாகன்னு இருக்குது. அதுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் அவர் கஷ்டப்படாமல் வர பணம் என்றைக்கும் நிலைக்காது நாம் அவர் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நீங்களும் கஷ்டப்படாமல் வர பணம் என்றைக்கும் நிலைக்காது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால், உண்மை உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம் அப்படின்றது தான் இந்த நாடகத்தின் மூலம் நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நாடகம்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? இனிமேல் பாருங்கள், உங்களோட நாடகம் வந்துன்னே இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நல்ல மாதிரி டேய் பத்தல சார். சொல்லுப்பா. சார் உள்ள வாங்க சார். பாப்பா சார் அதை வாங்கி கொடுறா. சரி, ஒரு 50,000 கொடு. சரியா? என்ன சார் சார் சொல்லுமா. யார் பண்ணி? சார் சூப்பர் மார்க்கெட் ஒன்று வச்சிருக்கேன் சார், வழியில். சார் சார் உள்ள வரலாமா சார்? சொல்லுங்க மேடம். இரு இங்கே வந்து தான் நீ சார்னு சொல்லணுமே, இங்கே சொல்லிடுற. கமிஷன்லாம் இங்கே பாருங்க மேடம், நான் கமிஷன்லாம் வாங்க மாட்டேன். நேர்மையாக வாங்கினேன், நேர்மையான ஆள் நான். பேசிருந்தான். சொல்றா. சொல்றா. கேஸ்னா கேஸ்னா காசு வைக்கிறா. போடா, எங்கடா போடா? என்ன ஃபோன் பண்றா? பார்த்து பத்திரமா போயிடுடா. வீடு இல்லை, வாடகை இல்லை.